அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். திருவள்ளுவர் திருக்குறள்ல நன்றிங்கிற வார்த்தையை நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாரு. நன்றிங்கிற வார்த்தைக்கு நன்னெறி, நல்லறம், நல்ல தன்மை, நல்ல சிந்தனை, நற்செயல் இப்படிங்கிற பொருள், நன்மைகள் அப்படின்ட்டு. செய் நன்றி அப்படிங்கிறதுக்கு ஒருத்தவங்க நமக்கு செய்த உதவிய நினைவு கூறுதல். இப்போ செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல 110வது குறளா வள்ளுவர் சொல்றாரு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். ஒருத்தர் எந்த ஒரு அறத்தை, எந்த ஒரு நல்ல விஷயத்தை மறந்துட்டாலும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழி உண்டு. ஆனா உய்வில்லை, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழி இல்லை. செய் நன்றி கொன்ற மகற்கு, ஒருத்தவங்க செய்த உதவியை மறந்தவர்களுக்கு அதுல இருந்து மீண்டு வருவதற்கு வழி இல்லை. வள்ளுவர் சொல்றாரு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.